ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 2 கழுதைகள் கதை தான் பார்க்க போறோம். ஒரு உப்பு வியாபாரி 2 கழுதைய வளர்க்குறாரு. ஒரு கழுதைய ரொம்ப செல்லமா வளர்க்குறாரு. அந்த கழுதைய குழந்தையிலிருந்து வளர்க்கறதுனால இன்னும் குட்டி கழுதையாவே பாக்குறாரு. அவருக்கு அந்த கழுதைய பொதி சுமக்க வைக்கிறதுல விருப்பமும் இல்ல. இன்னொரு கழுதைய மட்டும் வியாபாரத்துக்கு தினமும் உப்பு மூட்டையை சுமக்க அழைச்சிக்கிட்டு போவாரு. செல்லமா வளர்த்த கழுதை நல்லா சாப்பிட்டு கொழுத்து போய் இருந்தது. அந்த கழுதைக்கு முதலாளி நம்மள எந்த வேலையும் வாங்குறது இல்லைன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதே மாதிரி ஆணவமும் திமுரும் அதிகமா இருந்தது. இன்னொரு கழுதை உடல் மெலிந்து இருந்தது. மெலிந்த கழுதைய கொழுத்த கழுதை மதிக்கவே மதிக்காது. மெலிந்த கழுதைய கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா மெலிந்த கழுதை இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம தான் வேலைய மட்டும் சரியா செய்யும். உப்பு வியாபாரியும் மெலிந்த கழுதையும் உப்பு வியாபாரத்துக்கு காலையில போயிட்டு இரவு தான் வீடு திரும்புவாங்க. கொழுத்த கழுதை நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு சந்தோஷமா இருந்தது. இப்படியே பல நாள் போச்சு. உடல் மெலிந்த கழுதைக்கு வயதாகிட்டு உப்பு வியாபாரியும் வியாபாரத்துக்கு கிளம்புனாரு. உப்பு மூட்டைய மெலிந்த கழுதை மேல வச்சாரு. கழுதை உப்பு மூட்டை கனம் தாங்காம கீழே விழுந்து கால் உடைஞ்சிட்டு. மெலிந்த கழுதை மேல இருந்த உப்பு மூட்டைய தூக்கி உப்பு வியாபாரி கொழுத்த கழுதை மேல வச்சாரு. மெலிந்த கழுதைய வீட்டிலேயே விட்டுட்டு கொழுத்த கழுதைய வியாபாரத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. கொழுத்த கழுதை உப்பு மூட்டைய சுமக்காததுனால உப்பு மூட்டை மிகவும் கடினமா இருந்தது. கொழுத்த கழுதை இன்னைக்கு ஒரு நாள் நம்ம உப்பு மூட்டையை சுமந்தா தினமும் நாம தான் உப்பு மூட்டையை சுமக்கணும். அதனால நம்மளும் கீழே விழுந்து காலில் அடிப்பட்ட மாதிரி பொய் சொல்லி நடிப்போன்னு கீழே விழுந்தது. காலில் அடிப்பட்ட மாதிரி நடிச்சுது. ஆனா உப்பு வியாபாரி கழுத மேல இருந்த உப்பு மூட்டைய இறக்கவே இல்லை. திரும்ப எழுந்து கொஞ்சம் தூரம் நடந்தது கொழுத்த கழுதை. உடனே திரும்ப கீழே விழுந்து நடிச்சுது. உப்பு வியாபாரிக்கு தெரிஞ்சிட்டு கழுதை நடிக்கிறது. வியாபாரி கழுதை முதுகுல ஒரு அடிய வச்சாரு. கழுதை உடனே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டு. மெலிந்த கழுதைக்கு வயதாகுதுன்னு அதை வீட்டிலேயே விட்டுட்டு கொழுத்த கழுதைய தினமும் வியாபாரத்துக்கு உப்பு மூட்டையை சுமக்க அழைச்சிட்டு போனாரு உப்பு வியாபாரி. ஆசையா வளர்த்த முதலாளிக்கிட்டேயே பொய் சொல்லி ஏமாத்த நினைச்சதுனால கழுதைக்கு சரியான தண்டனை கிடைச்சது. இந்த கழுதை செஞ்ச தப்பு மாதிரி எப்பயும் எந்த சந்தர்ப்பத்திலையும் யார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாத்த கூடாது. அதே மாதிரி யாரையும் கேலி கிண்டலும் செய்யக்கூடாது. ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில மீட் பண்ணலாம். டாடா பை குட்டீஸ்.